ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வதக்கெல்லாம் தேவையில்ல, பச்சையாக அரைச்சி செய்யும் பொழுது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க. 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு சம அளவுக்கு 20-25 பூண்டு பல்லியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி தண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரே ஒரு பழுத்த தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பச்சையாக கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. வதக்க தேவையில்ல, அப்படியே பச்சையாக தான் நம்ம அரைச்சி இந்த சட்னி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சிட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் கொட்ட வேண்டியதான். நம்ம பெருங்காயத்தை இதில் டைரெக்டாக சேர்த்துக்கிட்ட தாளிக்கும் பொழுது ஒரு காய்ச்ச மிளகாவும் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.